ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். ருத்ரா, கதிர் நமக்கு ஹிண்ட் கொடுத்து நாம போய் பாக்குறப்போ கரெக்டா அந்த ரிப்போர்ட்டர் இறந்து கிடக்குறாரு. அப்போ அந்த கில்லர் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கானோ? அவன் இப்படி கொலை பண்ணி பப்ளிக் பாக்குற மாதிரி டெட் பாடியை போட்டதே நமக்கு தெரியணும்னு தான் சார். கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொரு மூவையும் அவன் நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா அவன் இவ்ளோ தெளிவா கொலை பண்றதையும் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா அவனை நம்ம கிட்ட சிக்க வைக்கிறதா மட்டும்தான் இருக்கும். இறந்து போன லேடிஸ பத்தி விசாரிச்சதுல அவங்கள பத்தி கிடைச்ச தகவல் எல்லாம் இதுல இருக்கு, பாத்துக்கோ. என்ன விசாரிச்சீங்கன்னு கொஞ்சம் உங்க வாயாலே சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேங்க, சொல்லுங்க. இறந்து போன 2 பேரும் அம்மன் கோவில் வாசல்ல யாசகம் எடுத்துட்டு இருந்தவங்க தான். அவங்களுக்கு வேற யாரும் இல்ல. 2 பேரும் ஆதரவு இல்லாதவங்க தான். அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்ததுல நேத்துல இருந்து அவங்கள பாக்கலன்னு சொன்னாங்க. அவ்வளவுதானா? இதுதான் நீங்க விசாரிச்சதா? இன்னும் என்ன வேணும்? இறந்து போன 2 பேரும் எங்க பிறந்தாங்க, எப்ப பிறந்தாங்கன்னு பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரட்டுமா? இங்க பாருங்க, தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் விசாரிச்சு வாங்கிட்டு வரணும். ஒரு போலீஸ் மாதிரியா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? இறந்த அந்த லேடிஸ பத்தி விசாரிச்சுட்டு வாங்கினா அது ஏதோ உங்க பயோடேட்டாவை சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்ட ஆளுங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் இங்க வெட்டியா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த 2 லேடிஸும் சாதாரணமா இறக்கல, அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட டெட் பாடி இந்த ஸ்டேஷனோட லிமிட் குள்ள தான் கிடைச்சிருக்கு. சோ உங்களுக்கு தான் இந்த கேஸ்ல அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.